வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நான் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 4, தேங்காய்ப்பு கொஞ்சம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பொரியட்டும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. அது வெடிப்பு அடங்கினோன்னு தான் நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் இதில் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான். இது உருளைக்கிழங்கு பொடி மாஸ் முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நல்லா எல்லாம் உப்பு உரப்பெல்லாம் உள்ளே ஏறுறதுக்கு ஒரு 3 minutes கிளறிக்கிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய்ப்பு போடுறேன். தேங்காய்ப்பு போட்டுக்கிறேன். தேங்காய்ப்பு உங்களுக்கு வேணுங்கிறது போட்டுக்கோங்க. மல்லி இலை போட்டுக்குவோம். கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லா இதுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு கூட நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வத்தக்குழம்பு வீடியோ போட போகிறேன், பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து வச்சிடலாம். டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.